உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்மதி, கிளைண்ட் ஒருத்தரை மீட் பண்ண போகணும், வா கிளம்பலாம். கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்ற சண்மதி, வா போலாம். ஓகே சார். கார்த்தி, நீ என்ன கிளம்பலையா? நான் தான் சம்பளம் எல்லாத்தையும் உனக்கு மொத்தமா கொடுத்துட்டேன். கிளம்புப்பா. வா சண்மதி, வா. என்ன சண்மதி, ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரம் அப்பா வந்துட்ட? இல்ல. உள்ளதா இருக்காரு. ஏய் சண்மதி. அப்பா 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 அப்பா. என்ன என்னம்மா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஏன்பா இப்படி பண்ணீங்க? திடீர்னு வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்னம்மா சொல்றது? என்ன ஆச்சுன்னு விவரமா சொல்லு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? தெரிஞ்சா நான் வந்து எதுக்குமா உன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்க போறேன். நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? உன் கல்யாண விஷயத்துல நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணிச்சா இல்லையா? இல்ல. கார்த்திகை நான் லவ் பண்ணதும், அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்ததும் ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் எடுத்த முடிவு இல்லப்பா. நான் யோசிச்சு தெளிவா எடுத்த முடிவு. நீங்க இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணி உங்க மேல நான் வச்சிருந்த அன்பையும் மரியாதையையும் ப்ளீஸ் டேமேஜ் பண்ணிடாதீங்க. சண்மதி, என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான்ப்பா வருத்தமா இருக்கு. உன் விருப்பம் போல உன்னை விட்டுட்டு நான் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரியும்ல உனக்கு. அப்படி நினைச்சா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதுப்பா. ஒரு விஷயத்துக்கு நாம ஆசைப்பட்டுட்டோம், பெத்தவங்க அதை தப்புன்னு சொல்றாங்கன்னா அதை யோசிக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும். எமோஷனலா முடிவு எதுவும் எடுக்காம அறிவுபூர்வமா சிந்திக்கணும். அதுதான் நீ படிச்சதுக்கு உண்டான அடையாளம், அர்த்தம். அப்படியாப்பா? எங்க சீனியர் கிட்ட சொல்லி கார்த்திகை வேலையை விட்டு போக சொல்லிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆபீஸ்ல கார்த்திகை வேலை இல்லைன்னா நானும் கார்த்திக்கும் பாத்துக்க முடியாதா? இல்ல பேசிக்க முடியாதா? ஏன்பா இப்படி சீப்பா? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்பிக்கை இல்லன்னா உன் சீனியர் கிட்ட போய் பேசிப்பாரு. நீ சொன்னதுக்கு நான் சம்மதிக்கலன்னு உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை இப்படியெல்லாம் காட்டாத. நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா பொண்ணை பெத்து வளர்க்கிற எல்லா அப்பாவும் எடுக்கிற முடிவைத்தான் நானும் எடுத்திருக்கேன். அப்பா, இது என்னோட வாழ்க்கை. இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அனுபவம் இல்லைன்னு சொல்றேம்மா, வயசு கோளாறுன்னு சொல்றேன். உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்றேன். உனக்கு ஜாதகம் சரியில்லையோன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ புரிஞ்சுப்பன்னு நம்புறேன். இதோ நிக்கிறானே உங்க அண்ணன், இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது சொல்லிருப்பானா? இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னால அந்த மாதிரி யார் மேலேயாவது உனக்கு ஆசை இருக்கான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். நீ வேணா அவன்கிட்ட கேட்டு பாரு. என்கிட்ட அப்படி கேட்கலையப்பா நீங்க. நீ இன்னும் செட்டில் ஆகல. ஒரு கேஸ் ஜெயிச்ச பிறகுதான் கல்யாணம்னு ஒரு வைராகியத்தோட இருந்தியே, அப்புறம் எப்படி நீ கவனத்தை சிதற விட்ட சண்மதி? அப்பா,
என்னோட அறியாம நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதைத்தான் நான் அறிவு கட்டத்தனம்னு சொல்றேம்மா. நீங்க சொல்ற மாதிரி நிதானமா உங்க இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது கூட நான் தப்பு பண்ணலன்னு தான் எனக்கு தோணுதுப்பா. நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் வாங்க வந்தவங்களோட கேஸ் மட்டும் தான் டீல் பண்றீங்களா? பெத்தவங்க அவசர அவசரமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாருமே கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு வரலையாப்பா? சண்மதி, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அப்பாட்ட பேசுறது ரொம்ப தப்பு. நீ பண்ண தப்ப நியாயப்படுத்த தப்பா பேசிட்டு இருக்க. சரிண்ண, நான் பேசல, அமைதியாவே இருக்கேன். அப்பா, மறுபடியும் நான் உறுதியா சொல்றேன், உங்க சம்மதத்தோட கார்த்திகை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல ஒருவேளை நீங்க சம்மதிக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துடுறேன்ப்பா. கார்த்திகை என்னோட சீனியர் லாயர் வேலையை விட்டு அனுப்புனதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரிப்பா. சில நேரம் எமோஷனல் ஆகி எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்காம போயிடுறேன். மன்னிச்சிருங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி நடந்துட்டே இருப்பீங்க? சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எப்படி சாப்பிட முடியும் என்னால? உன் பொண்ணு பண்ணிருக்கிற விஷயத்தை நினைச்சா? என்ன சொன்னீங்க? உன் பொண்ணா? அவ நல்ல மார்க் வாங்கும் போது, ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்ச போது, மத்தவங்க பாராட்டும் போது மட்டும் ஏன் பொண்ணுன்னு பெருமையா சொன்னீங்க. இப்போ உன் பொண்ணுன்னு சொல்றீங்க. அவ தப்பு பண்ணிட்டான்ற எண்ணம் எப்படிங்க உங்களுக்கு வந்துச்சு? நமக்கு தெரிஞ்சு பல பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லதானங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னமாங்க, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? திடீர்னு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்றியா? தப்பான பையனை அவ விரும்பியிருந்தா தானங்க தப்பு. சண்மதி தப்பான முடிவெடுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு டிரைவரை லாயருக்கு படிச்ச பொண்ணு காதலிக்கிறான்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமாங்க? வெளியில சொல்ல முடியுமா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பொண்ணை சரியா வளர்க்கலன்னு என்ன பத்தி கேவலமா பேச மாட்டாங்க? பேசட்டுங்க. அத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? நமக்கு நம்ம பொண்ணோட சந்தோஷம் தாங்க முக்கியம். யாரு என்ன சொன்னாலும் சொல்லட்டுமே. மத்தவங்களுக்கு பயந்தெல்லாம் வாழ முடியாதுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.